ஹலோ, சொல்லு மச்சி. எங்கடா இருக்கீங்க? வந்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க. ஓகேடா. ஏன்டா லேட்டு? என்ன மழை தெரியுமா? சரி விடு மச்சி, நம்ம இறங்க போகிற ஸ்பாட் இதுதான். பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மிஸ் ஆகாதுல்ல? பிளான்லாம் மிஸ் ஆகாது. தனா கால் பண்ணி உள்ளே போகலாமான்னு கேளு. திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா. சொல்லு மச்சி. டேய், என்ன சாங்கடா இது? நீயே கோத்து விட்ருவ போல. இல்ல மச்சி, நம்ம மேல யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாதுல்ல, அதனால. சரி, ஹேக் பண்ணிட்டியா? உள்ளே போகலாமா? நான் ஹேக் பண்ணிட்டேன். பட் 1 hour தான் என்னோட கண்ட்ரோல். அதுக்கப்புறம் உங்க திறமை. ஓகேடா, போகலாமா? கரெக்டாக தான் பண்ணிக்கிறாங்க, ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க. அப்போ இது பாருங்களேன். சொல்லுடா எம்எல்ஏ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? காலே பண்றதில்ல. நல்லா இருக்கேன், நல்லா போகுது. நீ என்ன பண்ணுற? எனக்கு என்ன, இப்போ எம்எல்ஏ, அடுத்தது மினிஸ்டரு. சீட்டு நமக்கு தான் மச்சி. சூப்பர்ரா. சரி, வெற்றி தனாலாம் என்ன பண்ணுறானுங்க? வெற்றி ரொம்ப பெரிய ஆளாயிட்டான் மச்சான். படம்லாம் ப்ரொடியூஸ் பண்றான். செம்மையா இருக்கான்டா. அப்போ தனா? அவனுக்கு எப்போ கால் பண்ணாலும் பிஸின்னு வருதுடா. இவனே கால் பண்ணி பாரு. சரி மச்சான். மச்சான் தப்பா நினச்சிக்காத. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அடிக்கடி கால் பண்றா. பழசெல்லாம் மறந்துடாத. எப்படா பழசெல்லாம் மறக்க முடியும்? ஓகே மச்சான், பாய். ஓகே மச்சான், பாய்டா. சார் போகலாமா? போகலாம்ப்பா. Computer engineering? Sorry, we need only diploma candidates. Do you have any reference? Just improve your communication. சின்ன கம்பெனி தான், salary கம்மியாக தான் இருக்கும். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ, சொல்லியோக்கா, எப்படி இருக்க? பரவாயில்லையே சார், ஞாபகம்லாம் வச்சுருக்கீங்க, பேர்லாம் சொல்கிறீங்க. இல்லை, நானே வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கேன். அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஓகேடா. எங்கள் வீட்டில் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நானும் எவ்வளோ நாள் தான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. சீக்கிரம் வந்து என்னை ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணி எங்கன்னா கூட்டிகிட்டு போ. ஏய், நான் விளையாடுறியா? நானே வேலை இல்லாமல் இருக்கேன், தெரியுதா? ஓ, அப்போ காலேஜில் பின்னாடி துரத்தி லவ் பண்ணும்போது சுத்தம் போதெல்லாம் தெரியலையா? இப்போ மட்டும் தெரியுதா? ஏய், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல. பட் லைஃப்னு வரும்போது பணம் வேணும். இப்போ அந்த பணம் என்கிட்ட இல்லை. நாளைக்கே ஒன்று நான் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக வச்சுக்கணும். நாளைக்கு நமக்கு ஒன்று பிறக்கும். அது என்ன காரி துப்பாத மாதிரி அதுக்கு எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னு நம்பிக்கை வருதோ அப்போ தான் மேரேஜ். அதுக்கு முன்னாடியே நீ மேரேஜ் பண்ணுவீன்னு ஆசைப்பட்டேன்னா, நாட்டில் பரம்பரையாக சொத்து சேர்த்து வச்சுட்டு எத்தனையோ பேர் இருக்கானுங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்களா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லை, நான் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன். புகழ், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுறேன்டா. நீ சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாப்போம். ஐ லவ் யூடா.
டேய் எப்படா வந்தீங்க? இந்த விட்ரா வசிக்குது மச்சான். ஒரு ரூபாய்க்கு என்னென்ன தருவாங்க? அங்கே பாரு. இங்கேயும் ₹1. இந்த காலத்தில் வாட்டர் பாக்கெட் கூட ₹1 கிடைக்காது. பேசாமல் எங்கூட வந்துருக்கிறாளே, பிச்சை எடுத்தாவது 4 காசு பார்க்கலாம். வர வர பிச்சைக்காரனா மரியாதையே எல்லாம் போச்சு. என்னடா சொல்ற? வேலை கட்டிச்சா? உனக்குலாம் உண்டா வேலை ஊத்தான்? சரி ஓ சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ணியா? சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு ஈவினிங் வர்றேன். உஷார் பண்ணி வையே. பசங்களை கூப்பிட்டு வந்து தெருக்கி விட்றான். ஒரு வேளை நம்மளை வெறுப்பேற்றணும் தேடி வந்து பேசிட்டு போகிறானோ? என்ன வாழ்க்கை அது. மச்சி அங்கே இருக்குது பாடுறா. ஏய் பர்ஸு. காசு பணம் கொட்டு என்னடா மச்சான் அது தப்புடா. பர்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு அடுத்த மாதம் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்போம். சரியா? சரி எப்படி கொடுப்ப? லைசன்ஸ் இருக்குது, அதில் அட்ரஸ் இருக்குது, கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நம்மளை வேலையை விட்டு தூக்கின அந்த பேங்க் மேனேஜருக்கு நம்ம யாருன்னு தெரியாமல் புரிய வைக்கணும். வெளிநாட்டில் இருந்து வந்து நம்ம நாட்டு எச்சிங்களோட கருப்பு பணத்தை வச்சிருக்கிற அவனுங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ திமிர் இருக்குங்கிறது காட்டுறோம். அது எப்படி முடியும்? முடியும். நான் சொல்கிற மாதிரி பண்ணால் முடியும். சரி என்ன பண்ணலாம் சொல்லு. சார் மிஸ்டர் ரஞ்சித் குமார். ஆமாம் எங்கள் அண்ணன் தான். என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை பர்ஸை மிஸ் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு போகலான்னு வந்து. ஓகே தேங்க்யூ ஸோ மச். சார் இதுலேருந்து ஒரு 500 ரூபா எடுத்திருக்கேன். ஓகே பரவாயில்ல வாங்க சார் காபி சாப்பிடலாம். இல்லை பர்ஸை தான் காணும் தேடிக்கிறோம். நல்ல வேலைக்கு வந்து கொடுத்துட்டீங்க. ஓ அப்படியா? சரி வாங்க உள்ளே வாங்க காபி சாப்பிடலாம். சரி சார். ஓகே சார். இல்லை டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறேனே. ஓகே வரேன் சார். ஓகே சார். வா மச்சான், பர்ஸை கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு, கதவை சாத்திட்டு உள்ள வா. மச்சான் ஒரு முக்கியமான விஷயம்டா, மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கேட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. சரி. நான் பிளான் பண்ணிட்டேன். பேங்க்கை கொள்ளை அடிக்க போகிறோம். லாஸ்ட் மந்த் பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ பேங்க்கில் 30 கோடி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 வீக்கில் பேங்க்கோட மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமே மாற்ற போகிறாங்க. அந்த ப்ராசஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச நாம பேங்க்கில் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். உள்ளே போக முன்னே வழி தான் இருக்குது. 1 கன் எடுத்து நெத்தியில் வச்சு வயலண்ட்டாக போகலாம். 2 லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி லிஃப்ட் போகிற வழியில் போகலாம். ஆனால் 2 ரொம்ப ரிஸ்க்கு, மாட்டிப்போம். ஸோ 3வது ஒரு வழி இருக்குது, சைலண்ட்டாக போகலாம். சண்டே பேங்க் லீவ். பேங்க்லேருந்து 1/2 கிலோமீட்டரில் ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் பேக் சைடில் ஒரு ட்ரைனேஜ் இருக்குது. ட்ரைனேஜ் வழியாக போனால் பேங்க்கோட ஹாலுக்கு நேராக போயிடுவோம். அங்கே வந்து 3 நம்பரில் டோர்ஸ் இருக்குது. டோரோட கரண்ட் பாஸ்வேர்ட், அந்த நாட்டோட முக்கியமான 3 விஷயங்கள் நடந்த வருஷம். அந்த வருஷம் 1991, 1996, 2013. ஓப்பன் பண்ணி போனதுக்கப்புறம் அமௌண்ட் இருக்கிற லாக்கர் இருக்கும். அதில் ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். தொட்டோம், டெத் கன்ஃபார்ம்டு. ஸோ ஓப்பன் பண்ண மேனேஜரோட ஃபுல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும். மேனேஜரோட ஃபுல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க இதுக்கப்புறம் வரலடா. மச்சி மொபைலில் ரெக்கார்டாக இருக்கும்போது கட்டாக இருக்கும் போலடா. அது சரி, மேனேஜரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி எடுப்பேன்? அது ஆல்ரெடி எடுத்து. எல்லாம் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குடா. டே ஏதாவது சொல்லிட போகிறேன்டா. இன்னி கூட இன்டர்வியூ போயிட்டு தான் வரேன், வேலை கிடைக்கல. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது? நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு லட்சியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைவேறணும்னா பணம் வேணும். இப்போ அந்த பணம் நம்மளை தேடி வருது, ஏன் விடணும்?
தனானா பணம் நடத்தண்டா. பேரில் பணத்தை வச்சுட்டு பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இன்றைக்கி பர்ஸு கலையிற. யோசிச்சு பாரு, ஒரு காலத்தில் படிப்பு தான் சொத்துனானுங்க. இப்போ அப்படியா? சொத்தை விற்று லோனை வாங்கி படிக்கிறோம். அந்த படிப்பு என்ன தருது? தகுதியான வேலையாக தருதா? இல்லையே. பிபிஓலையும் கேபிஓலையும் 10,000 சம்பளத்தில் வேலை தருது. 10,000 சம்பாதிக்கிறதுக்கடா 4 லட்சம் செலவு பண்ணி 4 வருஷம் படித்தோம். நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இந்த பணத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எடுக்க போகிறேன். என்ன சொல்கிறேன்? அதுவும் இல்லாமல் ஹெல்ப்பு தேவை. அது ஒன்றால் மட்டும்தான் முடியும். பேங்க்கில் உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்ட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். யோசிச்சு பார்த்து நல்ல முடிவாக சொல்லு. என்னால் முடியும் மச்சான், நான் ஹேக் பண்ணுறேன். சூப்பர்ரா. ம் மச்சான், நாளைக்கு பணத்தை எடுக்கிறதா பிளான். ம் நம்ம அவனுங்களுக்கு முன்னாடி இந்த பணத்தை எடுத்துருக்கோம். ஓகே. நம்ம பேங்கை யாரோ கொள்ளடிச்சிட்டாங்க. யோ என்னையா சொல்கிறேன்? சீக்கிரம் வாங்க, போலீஸ்ல வந்திருக்காங்க. சரி வரேன், அங்கேயே இரு. அப்பா இது பாருங்களேன். என்னது இது? கொண்டா பார்ப்போம். சென்னையில் இயங்கி வரும் பன்னாட்டு வங்கியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளியை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வங்கி ஊழியரை சம்பவத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. சொல்லு மச்சி. டேய், நீ இன்னும் திருந்தலையாடா? கோத்து விடாம விட மாட்டோம் போல. நான் எப்பவுமே இப்படிதான். அதுக்கு என்ன? அதெல்லாம் சரிதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நாட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என் கம்பெனியில் வேலை தர மச்சி. ஆ, புரியலையா? சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன். நினச்சதை சாதிச்சிட்டோ போல. செம்மடா. மச்சான், யோகாவுக்கு மேரேஜ் ஆச்சு கேள்விப்பட்டேன். உனக்கு தெரியுமா? ஆமாடா. அதுக்கு என்ன இப்போ? யோகாவை மறந்துட்டு நியூ லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு வழியை பாருமா. அவளுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டனோ இப்போவே மறந்துட்டேன். சரி மச்சான், எப்போ வர? எப்போ மீட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீக் வரோம் மச்சான். வந்தோடனே கண்டிப்பாக மீட். ஓகே மச்சான், பாய் மச்சான். ஓகே பாய்டா. ஏனே இந்த படம் பார்த்தீங்களே, பசங்க பண்ணுறதெல்லாம் சரியா? படித்த பசங்களாக இருக்கானுங்க, கடைசியில் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி குற்றம் இல்லைன்னு சொல்லிடுவானுங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியானே இருக்கு? இதுக்கே எப்படிங்கிறியே? அவன் பேங்க்கில் தொழிலதிபருங்கிற பேரில் கோடி கோடியாக பணத்தை வாங்கிட்டு நாடு விட்டு நாடி ஓடி போயிடுறான்டா. ஆனால் நம்ம நாட்டில் பாவம் படிக்கிற பசங்க படிப்புக்காக லோனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிக்கிறானுங்கடா. கோவம் வர ஒவ்வொருத்தனுமே தன்னை பகச்சிங்க தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம காலத்துலேயும் வேலை இல்லை, பாவம் இப்போவும் வேலை இல்லாமல் திரியிறானுங்கடா. இந்த கருத்தெல்லாம் ஒரு படம் எடுத்தா அவன் கேள்வி கேட்கறதுக்கு வந்துடுவீங்களே. முதல்ல படத்தை படமாக பாருங்கடா.